ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட கபோர்டில் இருந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாராம். இப்படிதான் லைஃப்னு ஒரு ஒர்க் ஆகும். நீ இண்டிபெண்டா இருக்கணும். அன்கான்சியஸாவே விமனுக்கு வந்து நான் ஒரு மேல வந்து டேக் கேர் பண்ணணும், பார்த்துக்கணும். 45 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க வேலைக்கு போகணும். 45 இயர்ஸ் வரைக்கும் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறது தான் அவங்களோட மெயின் ஒர்க்காக இருக்கு. ஸோ எனக்கு அது இன்னொரு விஷயமா எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து கரியர் ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க. தே ஆர் லைக் எப்படின்னா, ஓகே பேருக்கு எனக்கு ஒரு டிகிரி வேணும், அந்த டிகிரியை நான் பண்ணி முடிச்சிருக்கேன், இல்லை அதை கம்ப்ளீட் பண்ணலன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் நான் யூஜி பண்ணும்போது ஐ ஹவ் சீன் சர்டன் கேர்ள்ஸ், என் கிளாஸ்மேட்ஸே கூட நிறைய கான்ஸ்டன்ட் அரியர்ஸ் இருக்கும். வி ஹவ் அர்ஜ் தெம் லைக் ரைட் இட், கம்ப்ளீட் இட், கெட் யூ டிகிரி, டூ அ ஜாப். இப்படிதான் லைஃப்னு ஒரு ஒர்க் ஆகும். நீ இண்டிபெண்டா இருக்கணும். பட் சீரியஸ்லி ஸ்பீக்கிங் உங்களுக்கு வந்து மோட்டிவே கிடையாது. லைக் எப்படின்னா, பேருக்கு எனக்கு வந்து கீழே வந்து ஒரு டிகிரி எனக்கு வேணும், I'll get married and settle down. இது எனக்கு பார்க்கும்போது ஈவன் அஸ் அ ஜென்சி ஐ எம் கெட்டிங் தட் ஒரு இரிட்டேஷன், வை ஏன் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு இன்னொன்று அதே மாதிரி என்ன ஒரு கொஸ்டின் பாப்அப் ஆகிட்டே இருக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னா, வை டஸ் கேர்ள்ஸ் ஆல்வேஸ் டூ தட்? லைக் வந்து கரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணாம வை தே வாண்ட் டு ஜம்ப் இன் டு த மேரேஜ் சோ சூன் அண்ட் டேக் அ வெரி பிக் லைஃப் டெசிஷன் லைக் தட் அப்படின்ற மாதிரி தோணுன ஒரு விஷயம். ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ தட். நான் இதை சொன்னேன்னா நிறைய பேர் அஃபண்ட் ஆகலாம், நிறைய பேருக்கு ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு தோணலாம். ஈஸியான ஒரு வழியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, யாராவது நமக்கு வந்து ஒரு ரொம்ப வருஷமாக ஜென்ரலாக சொல்லுறது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். முதல்லலாம் அந்த டேர்ம் நான் வீட்டை பார்த்துக்க வேண்டியது என் கடமை, என்ன ஒருத்தவங்க பார்த்துக்கணும். கனெக்டட் கம்மிங் பேக் டு திஸ் மூவி பூமா பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு டைம் விக்ரமோட ரூமுக்கு வந்த உடனே அவள் ரூமை வந்து பார்ப்பான். பார்த்துட்டு இம்மீடியட்டாக அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்பான். இது நம்ம ரெண்டு விதமாக பார்த்துக்கலாம். ஒன்று வந்து அவளுக்கு க்ளீனாக இருக்கணுன்றது பிடிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் கான்ஸ்டண்ட்டாக அவள் என்ன பண்ணுவான்னா, ஒரு டைம் அவன் ரூமுக்கு போகும்போது அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு, ஸோ ஒரு அன்கான்சியஸாகவே விமனுக்கு வந்து நான் ஒரு மேலே வந்து டேக் கேர் பண்ணணும், பார்த்துக்கணும். அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டி விடுறதா இருக்கட்டும், விக்ரமுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதா இருக்கட்டும், அவனை வந்து பார்த்துக்கிறது வந்து என்னோட கடமைன்றது அவளுக்கு அன்கான்சியஸாக அவள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி தான் நிறைய கேர்ள்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு நான் விருப்பம் இல்லை, ரொம்ப ஈஸி கோயிங்காக நான் டிகிரி முடிக்கிறேன்ப்பா, வேற யாராவது ஒருத்தவங்க நல்லா ஏர்ன் பண்ணுற ஒருத்தவங்க வந்து என்னை பார்த்துக்கிட்டேன், எனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம். எங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்த ஒரு கிளைண்ட் சொன்னது என்னன்னா, ஷீ இஸ் வெல் டு டூ. அவங்க வந்து ரொம்ப வசதியான ஃபினான்ஷியலி தேர் வெல் டு டூ. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மறுநாள் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட கபோர்டில் இருந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாராம். இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஷாப்பிங் போகணும் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து அவளுக்கு வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணுவாராம். ஒரு ஜுவல்லரி ஷாப் போகணுன்னா அவள் என்ன ஜுவல் போடணும்னு சொல்லிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப கொடுமையாக என்ன அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு டைம் நமக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே கிடச்சிது, நமக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்றாங்கன்னு சொல்லும்போது நான் என்னோட செல்ஃப் எங்கே போகுது, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை என்னால் பண்ணிக்க முடியாமல் போகுது. அதனால தான் நான் எப்போவுமே விமனுக்கு வந்து நான் சொல்லுவேன், எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கெரியர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டைமும் ஒரு விமன் வந்து அந்த கெரியர் பிரேக் எடுத்து அவங்க திருப்பியும் போகும்போது அதனோட ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஒரு கெரியரை பில்ட் பண்ணும்பொழுது அது அவங்க லைஃபோட ஒரு பெரிய சேஞ்சிங் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரீசெண்டாக ஒரு ஷோவில் சொன்னாங்க, 45 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க வேலைக்கு போனாங்க. 45 இயர்ஸ் வரைக்கும் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறது தான் அவங்களோட மெயின் ஒர்க்காக இருக்குது. 45 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஒரு ஒர்க் போயிட்டு கொஞ்சம் பணம் ஏர்ன் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, அதை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, எப்போ நான் ஃபோன் பண்ணாலும் என்னோட பொண்ணும் பையனும் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா நான் வேலையாக இருக்கேன், தொல்லை பண்ணது வெய்மா, அம்மா நான் வேலையாக இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன் வெய்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், அம்மா நான் வேலையாக இருக்கேன், உங்ககிட்ட அப்புறம் வெய்மா, அப்புறம் பேசுகிறேம்மான்னு சொல்லும்போது அது கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ். அது மட்டும் இல்லாமல் நான் ஏர்ன் பண்ணி ஒரு வர பணத்தை என் பசங்களுக்கு ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்கும் பொழுது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஹாப்பினஸை ஒரு விமன் 45 இயர்ஸில் போய் அவங்க மேபி அவங்க படித்ததுனால ஓகேவா இருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு யூஜி முடிச்சுட்டு ஒரு கேர்ள்ஸ் வந்து அவங்களோட கெரியரை ஸ்டாப் பண்ணும்போது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும், அவங்க என்ன மாதிரியான அவங்க கெரியரை பில்ட் பண்ணுவாங்க. I don't think so.
ஒர்க்ஸ் லைக் தட் அப்படின்னு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு டிகிரி படிச்சுட்டு ஜாபுக்கு போனால் எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. அட்லீஸ்ட் வந்து 2 டிகிரி வேணும், அதுவும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதான் பாயிண்டாக இருக்குது. ஸோ இவங்க ஒரு டிகிரியை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு இப்போ ஒரு 45 இயர்ஸ் அந்த மாதிரி ஜாபுக்கு தேடினாங்கன்னா ஐ கேன் சே இட்ஸ் வெரி காம்படிட்டிவ் வேர்ல்ட். ஸோ தட் won't happen. அந்த பீரியட்ல அது நடந்திருக்கலாம், பட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இட் won't ஒர்க் லைக் தட் அப்படின்றது தான் நான் பார்க்குற ஒரு ஃபேக்டராக இருக்கேன். ஸோ நம்ம இதில் வந்து செல்ஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதில் டெஃபினட்டாக நம்ம அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து பூமா இந்த இடத்துக்கு வரதுக்கு அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா எவ்வளோ அவளை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வென் ஷி லாஸ்ட் ஹர் மதர், ஒரு அப்பா வந்து சிங்கிள் பேரண்டாக இருந்து வளர்க்கும் பொழுது அதனோட அந்த ஃபீலிங்ஸை அவள் என்னென்ன அண்டர்கோ பண்ணியிருக்கா. ஸோ அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன? ஒரு சிங்கிள் சைல்டாக வந்து வென் ஷீஸ் க்ரோயிங் அப் நிறைய இடத்துல அவங்களுக்கு அம்மா தேவைப்பட்டிருக்கும். அஸ் பீயிங் அ ஃபீமேல் நம்மளால சில விஷயம் வந்து அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியும், சில விஷயம் ஷேர் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு சேஃப் ஜோனாக அம்மா வந்து இருக்காங்கன்றது தான் எனக்கு வந்து தோன்ற ஒரு ஃபேக்டராக இருக்குது. பட் அதை தாண்டியும் வந்து என்னென்னா இவங்களுக்கு அம்மா இல்லைன்ற அந்த ஒரு விஷயமே இன்னேட்டாக பில்டப் ஆகி ஓகே அப்பா கிட்ட பாசம் நமக்கு கிடைக்குது, அப்பா நம்ம என்ன கேட்டாலும் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது. அம்மா இஸ் லேக்கிங். அந்த ஒரு லேக்கிங் ஃபிகர் இருக்கும்போது அந்த ட்ராமா பில்டப் ஆகும்போது தான் ஷீ ஃபெல் இன்டு தி ட்ராப் ஆஃப் விக்ரம் அப்படின்ற ஒரு ஃபேக்டராக நான் பார்க்குறேன். இன்ஸ்டெட் ஆஃப் வந்து என் அப்பா ஃபிகராக வந்து இந்த பர்சன் இருக்காங்கன்னு பார்க்கறத விட ஷீ தாட் தட் எங்கள் அம்மா இருந்திருந்தா என்னென்ன எனக்கு பண்ணியிருப்பாங்களோ ஹீ இஸ் டூயிங் தட். மேபி அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து தான் ஷீ ஃபெல் ஃபார் ஹிம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்படி ட்ராமா இருக்கிற கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து இது லவ் இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே தே ஆர் கமிங் டு கன்க்ளூஷன் இம்பல்சிவ்லி. இதுதான் லவ், இவங்க இருந்திருந்தா இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு தே ஜம்பிங் இன்டு இட் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயமும் கூட ரொம்ப சட்டுன்னு நடந்த மாதிரி இருக்கும். ஒரு இம்மீடியட்டா ஒரு நாள் வந்து விக்ரம் கூப்பிடுவான், அவனோட ரூமுக்கு போயிட்டு ஒரு படம் பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்த உடனே அவன்கிட்ட பூமா கிட்ட ஒரு சஜஷனோ இல்ல பூமா கிட்ட வந்து உனக்கு இந்த மாதிரி ஓகேவா இருக்கான்ற ஒரு அவகிட்ட எந்த விதமான ஒரு கன்சர்னுமே கேட்காம ஹீ டிக்ளேர். ஸோ அதுவும் அதை எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இன்னும் அவளை யோசிக்க கூட வைக்க முடியாத ஒரு இடத்துல போகும். ஸோ அது நடந்து முடிச்சு அவளுக்கு இதுல என்ன நடந்திருக்கு என்ன அப்படின்றத ரியலைஸ் பண்றதுக்குள்ள விக்ரம் போய் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிடுவான், ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப எனக்கு ஆக்சுவலி கோபம் வர வச்ச ஒரு பாட்டா இருக்கும். பிகாஸ் அவன் தான் முடிவெடுப்பான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பூமாவால வந்து அது என்னென்ன அவள் நீ ஆஸ் யூ செட் அது ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லை சம்ஹவ் ஓகே ஒரு மதர்லி ஃபீலிங்கை வந்து நான் விக்ரம் கிட்ட பார்த்துக்கலாம், அது இல்லை இது உண்மையாகவே லவ்வா இல்லை இன்ஃபாக்சுவேஷனா இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைமை கூட விக்ரம் வந்து கொடுக்கலையோ அப்படின்னு எனக்கு வந்து ஆக்சுவலி அவங்க சீரியஸாகவே கொடுக்கல, அதுதான் மேட்டர். பிகாஸ் வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசுறதே வந்து இது உங்களுக்கு ஓகேவா கம்ஃபர்டபுளா இருக்கீங்களான்னு கேட்டு தான் பேசுவோம். அப்படி இருக்கும்போது he took a very large step, ஒரு பெரிய லீப் எடுத்தாங்க. நான் வந்து I'll make a move on her. See, she's not an object என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து I'm claiming her, I'm doing this, I'm doing that அப்படின்னு he's like putting her in a positionன்ற மாதிரி இருக்கு. இதுதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும். அவளுக்கு அந்த கிரீவன்ஸ் டைமும் இல்லை, ப்ராசஸிங் டைமும் இல்லை, என்ன தன்னை சுற்றி நடக்குதுன்ற அவேர்னஸ் கூட இல்லை. லைக் திஸ் இஸ் அவர் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அப்படின்ற ஒரு ஃபேக்டரே கிடையாது. அண்ட் பியர் ப்ரெஷர். உடனே வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹைப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. லைக் உனக்கு ஆள் இருக்கா அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் வெரி காமன் இன் காலேஜஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே செக்யூர் சேஃப் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே அவ கன்வின்ஸ் பண்ணி தனக்குள்ள இருக்கிற அந்த ப்ராசஸிங்கே வெளிக்காமிக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எஸ் எக்ஸாக்ட்லி. இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓ இது லவ் தான் போல. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கூட அவங்களுக்கு கிடைக்காம அவங்களே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம இதில் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்ஸ் அவங்க அம்மாவோட கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் பயங்கர பெயின்ஃபுல்லாகவும் இருந்த ஒரு கேரக்டர் வந்து விக்ரமோட மதர் கேரக்டர். அந்த ஒரு குனிஞ்சு தலையை நிமிராத ஒரு அம்மா இப்படி இருப்பாங்களா, நிறைய பேருக்கு வந்து தோணிருக்கலாம் அந்த கேரக்டர் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காட்டியிருக்காங்க, அப்படியெல்லாம் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு வந்து தோணிருக்கலாம். பட் எஸ், ஒரு ட்ராமாவை ஃபேஸ் பண்ண ஒருத்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. அது எப்படி உங்களோட செல்ஃபை வந்து பாதிக்குது அப்படின்னா, பூமாவால் ஒரு டிசிஷனே வந்து அவளால எடுக்க முடியாது. அவளோட செல்ஃப்லேயே
அவ யாரு, அவளுக்கு என்ன வேணும்ன்றதே அவளுக்கு தெரியாது. ஒரு டைம்ல தெரிய வரும் பொழுது பட் அது எப்படி விக்ரம் கிட்ட சொல்லணும் அப்படின்ற சொல்ல போறோம் அப்படின்ற ஒரு ஃபியர்ல, இல்லை விக்ரம் அதை எப்படி எடுத்துப்பான்ற அந்த ஃபியர்லயே அவளால் அதை ஓப்பன் அப் பண்ண முடியாம அவ வந்து கடந்து போயிடும். செல்ஃப் அப்படின்றது வந்து எவ்வளவு முக்கியமா. ஸோ கம்மிங் பேக் டு துர்காவோட அந்த செல்ஃப் எஸ்டீம், அந்த செல்ஃப் ஐடென்டிட்டியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஸோ கனெக்டட் வித் பூமா அண்ட் துர்கா. ஓகே, ஸோ 2 பேருக்குமே டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு அஃப்கோர்ஸ் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து துர்காவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் எல்லாமே, போல்ட்னஸ், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஷீ நோஸ் ஹூ ஷீ இஸ், ஷீ நோஸ் வாட் ஷீ வாண்ட், ஷீ இஸ் வெரி கிளியர். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ரியலி திங்க் எல்லா கேர்ள்ஸ்க்குமே அது இருக்கணும், அந்த தெளிவு இருக்கணும். லைஃப்ல என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர். இப்போ when you go back to like the climax of the movie, என்னதான் வந்து இன்னேட்டா தன் வந்து அந்த விக்ரம்ன்ற பர்சன் லவ் பண்ணியிருந்தாலும் when she knows that he's not a right guy and what he's been doing to Booma, she steps in to help Booma. அந்த கிளைமேக்ஸ் டிராயிங்ஸ் எல்லாமே வந்து she sits with her and she wipes it in fact. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இடத்துலயே we know how she is அப்படின்றது. She is extremely talented, she is extremely confident, she is extremely has high self-esteem or factor. She sees herself as a whole person. This is how I am, this is how I'll be, எனக்கு இதான் வேணும். She is very clear. நான் வந்து கேர்ள்ஸ்க்கு என்ன சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன்னா, எஸ், சில டைம் சில முடிவுகள், சில டிசிஷன் வந்து ஒரு இம்பல்சிவ்ல வந்து நம்ம எடுத்துருவோம் நம்மளே அறியாம. அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, லைக் ஹவு பூமா சோஸ் விக்ரம், அந்த மாதிரி எடுத்துருவோம். பட் ஒன்ஸ் இஃப் யூ நோ தட், உங்களுக்கு தெரிய வருது திஸ் இஸ் நாட் எ ரைட் சாய்ஸ், ஹி இஸ் நாட் எ ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் நீங்கள் வெளியே வர்றதுக்கு பார்க்கணும். செகண்ட் திங், பவுண்ட்ரி செட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ரிலேஷன்ஷிப். நீங்கள் பவுண்ட்ரிஸை செட் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப காமனாக நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்களை நம்ம வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவங்க தான் நமக்கு எல்லாமே. பல நேரங்களில் நாம் நம்மளே இழந்து அவங்களுக்காக போய் நிற்போம். நோ, நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் உங்களே இழக்கக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு செட் த பவுண்ட்ரிஸ். எந்த பவுண்ட்ரிஸில் நீங்கள் இருக்கணும், அவங்க எந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே உங்ககிட்ட வரணும். உங்களோட செல்ஃபை எந்த இடத்தையும் விட்டு கொடுக்காம ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள், இது போத் மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே வந்து போடணும். எந்த இடத்துல நீங்கள் உங்களோட செல்ஃபை விட்டு கொடுக்காம நீங்கள் வந்து போகிறீங்க, தட்ஸ் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அப்படி தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வளர்த்துக்க முடியும். அதுதான் உங்களோட லாங் லைஃப் வந்து போகும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களோட கெரியரையோ இல்லை உங்களோட செல்ஃபையோ இல்லை உங்களை வந்து மென்டலி வந்து டெஸ்ட்ராய் பண்ணதோ, அந்த ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக விடாமல் நீங்கள் தடுக்குதோ, அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா? அப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றத நீங்கள் யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ கம்மிங் பேக் டு த கிளைமேக்ஸ் சீன், how Booma faced that situation after the society. நிறைய இடத்துல விமன் இதை ஃபேஸ் பண்ணிருக்கு. பிகாஸ் ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா விமன் மட்டும் தான் அந்த இடத்துல வந்து ப்ளேம் பண்ணப்படுறாங்க. விமனை மட்டும் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக நடந்த நிறைய 2-3 கேசஸ், ஒரு 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 கேர்ளை இப்போ கூட ரேப் பண்ணி போகும்போது நம்ம நிறைய வந்து அந்த கேர்ளை பற்றி தான் நம்ம பேச ஆரம்பிச்சோம். பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது பூமா அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதை பற்றி நான். ஸோ பேசிக்லி ஷீ திங்ஸ் தட் தனக்கூட இருக்கிற அந்த செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு செகண்ட் அந்த ஃபோன் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் ஷீ பிரேக்ஸ் த ஃபோன், ஷீ கம்ஸ் த ரியாலிட்டி, ரியலைசேஷன், நத்திங் இஸ் கான், நத்திங் இஸ் டன், லெட் மீ கோ ஃபேஸ் த ரியாலிட்டி அண்ட் லெட் மீ லைக் ஸ்பீக் அவுட். எனக்கு நான் தான் பேசணும். ஷீ கம் டு த கன்க்ளூஷன், ஷீ கோஸ் அப் த ஸ்டேஜ் அண்ட் ஷீ இஸ் லைக் திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், நான் தப்பு பண்ணல, எனக்கு நான் தான் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு ஷி பிரிங்ஸ் த வாய்ஸ், ஷி சப்ரசன்ட் அவுட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ சி அபவுட் இட். சூப்பர். ஸோ ஆஸ் நான் சொல்ல விரும்போதும் அதே தான், கேர்ள்ஸ், நாட் ஓன்லி த கேர்ள்ஸ். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து அவ்வளோதான், இனிமேட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது, அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஹவு யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவளை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அவளோட லைஃபோட, அப்போ தான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போ தான் அவளோட செல்ஃபியை அவள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காளோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது அவளோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அந்த இடத்துல அவளால் ரீச் பண்ண முடிஞ்சுது. அது ரொம்ப ஹாப்பியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் அவள் ஏற்றுக்கா. ஸோ இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து மற்றவங்களுக்காக வந்து அவள் அவளுக்காக, பிகாஸ் செல்ஃப் ஹீலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு இந்த கான்வர்சேஷன் ஒரு
புது பெர்ஸ்பெக்டிவை கொடுத்துருக்கோம் நான் நினைக்கிறேன். நாட் ஒன்லி கேர்ள்ஸ், நீங்கள் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க. இப்போது நாங்கள் வெறும் கேர்ள்ஸ்னு சொன்னால் அப்புறம் உடனே பாய்ஸ் வந்துலாம் வந்து நாங்கள் அப்படியா, போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கு எங்களோட கான்வர்சேஷன் உங்களுக்கு வேறு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவை கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னும் இந்த மாதிரியான நிறைய ரிலேஷன்ஷிப் வீடியோஸ்க்கு வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு எந்த டாப்பிக்கில் பேசலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் உங்களோட ஸ்டோரிஸையுமே வந்து எங்களுக்கு நீங்கள் மெயிலாக எழுதலாம். கீழே வந்து உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடியில் உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும், யூ வாண்ட் டு ஆஸ்க், நீங்கள் கண்டிப்பாக அந்த மெயிலுக்கு வந்து உங்களோட கொஸ்டின்ஸையோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணுங்கள்.